ஏதோ ஒரு பெரிய கல் விசிறிய நட்டு வச்ச மாரி தான் இருக்காங்க. ஆனால் இவங்களை காணமர் செல்வி, கொற்றவை, தமிழுடைய தாய் தெய்வம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. தமிழர்கள் முதலாக வழிபட்ட தெய்வம் இவங்க தான் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு பெண் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. காணமர் செல்வி அப்படின்னு கூட குறிப்பிடுறாங்க. அவங்க கை பாருங்க, 2 சைட்லையும் கை இருக்கிற மாதிரி இருக்கா. இதுக்கு கீழே இது கிட்டத்தட்ட ஒரு 9-10 அடி உயரம் கொண்டதாக இருக்கும். கீழே ஒரு 6 அடிக்கு மேலே புதஞ்சிருக்கிறதாகவும் குறிப்பிடுறாங்க. மேலே ஒரு கூம்பு போல இருக்குல்ல, அது அவங்களுடைய தலை அப்படின்றாங்க. இப்படி ஒரு அற்புதமான விஷயம். தமிழர்கள் வழிபட்ட தாய் தெய்வம் இவங்க அப்படின்றாங்க. உடையார் நத்தம் அப்படின்ற கிராமத்தில் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் இந்த தாய் தெய்வத்தோட சிற்பம் இருக்குது. இதே போன்ற சிற்பங்கள் தமிழ்நாட்டில் 2 இடங்கள்ல இருக்குது. ஒன்று திருவண்ணாமலை மாவட்டம் மோட்டூரில் இருக்குது. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா நம்ம உடையார் நத்தம் அப்படின்ற செஞ்சிக்கு பக்கத்தில் உடையார் நத்தம் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது. இப்போ இந்த இடத்த பக்கம் தான் நம்ம வரலாற்று பயணம் ஜூலை 14